அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நீதிபதியின் கட்டாய ஓய்வானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர்களைப் போல கருத முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மனைவி வாங்கிய சொத்துக்கள் குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்காத மாவட்ட நீதிபதி தொடர்பான அந்த கட்டாய ஓய்வானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என முழு விவரம். கடந்த 2018ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்ட எஸ் குணசேகர் சில குற்றச்சாட்டுகள் காரணமாக 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதே நாளில் விருப்ப ஓய்வு கேட்டு குணசேகர் அளித்த விண்ணப்பத்தை அதே ஆண்டு ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அவருக்கு எதிராக குற்ற குறிப்பாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவர் 58 வயதை பூர்த்தி செய்ததால் 60 வயது வரை பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் 7 பேர் அடங்கிய நிர்வாக குழு அவருக்கு கட்டாய ஓய்வு வழங்க முடிவு செய்தது. இந்த முடிவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற அனைத்து நீதிபதிகள் கொண்ட குழு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மாவட்ட நீதிபதி குணசேகருக்கு கட்டாய ஓய்வு அளித்து 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி குணசேகர் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளின்படி அரசு ஊழியரின் வருவாய் ஆதாரத்தில் இருந்து இல்லாமல் அவரது குடும்பத்தினர் வாங்கிய சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை எனவும் குடும்பத்தினர் வாங்கிய சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற சுற்றறிக்கை அரசு ஊழியர் நடத்தை விதிகளுக்கு முரணாக உள்ளதால் தனக்கு கட்டாய ஓய்வு அளித்த உத்தரவை ரத்து செய்து உரிய பண பலன்களுடன் விருப்ப ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் எனவும் மாவட்ட நீதிபதி குணசேகர் வாதிட்டார். நீதிமன்ற ஊழியர்களை மோசமாக நடத்தியது, மனைவி 25 அசையா சொத்துக்களை வாங்கியது, BMW சொகுசு கார் வாங்கிய விவரங்களை குணசேகர் உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கவில்லை. அவரது சம்பள கணக்கில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் பெருந்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. பொதுநலனை கருதி அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வேண்டாம் என முடிவெடுக்கப்பட்டதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நீதித்துறை அதிகாரியான மாவட்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும், நீதித்துறை அதிகாரியை அரசு ஊழியர்களை போல கருத முடியாது, நீதித்துறை அதிகாரிகள் உச்சபட்ச நேர்மை கொண்டிருக்க வேண்டும், அதனால் உயர்நீதிமன்ற நிர்வாக குழு முடிவில் தலையிட முடியாது என கூறி மாவட்ட நீதிபதி குணசேகர் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.